உஷாவோட வளகாப்பு ஃபங்க்ஷனுக்காக நலுங்கு வைக்கிறதுக்கு இந்த பக்கம் சக்தியை கூப்பிடுறாங்க. அப்போ சக்தியுமே தனியாக போய் நலுங்கு வைக்கக்கூடாது, அவங்க ஒய்ஃபோட தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டவொன்னே இங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே இவெல்லாம் வைக்க வேண்டாம், எனக்கு இவன் நலுங்கு வச்சு என்னாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உஷாவோட சொந்தக்காரங்களும், இங்கே பாருமா, யாருமே தனியாக வைக்கக்கூடாது, இந்தமாரி அவங்க குடும்பமாக இருக்காங்க அப்படின்னா குடும்பமாக வைக்கணும், இதுக்கான அர்த்தம் நிறைய இருக்குது. சொல்லப்போனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஃபேமிலியாக வந்து வச்சாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் அவங்களுக்கும் இந்தமாரி அவங்க லைஃப்பில் ஒரு நல்ல காரியம் நடக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்தமாரி குடும்பமாக வைப்பாங்க. நீ இந்த மாதிரி தனியாக வந்து சக்தி தம்பி வைக்கிறது நல்லா இருக்காது, நீ முதல்ல பொண்ணையும் கூட்டிட்டு வந்து வைக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சக்தியும் இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் எதை பற்றியுமே யோசிக்காமல் டேரெக்டாக பொண்ணியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்த பக்கம் வந்து உஷாக்குமே நலங்கு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உஷாக்கு பிடிக்காத மாதிரி முகத்தை வச்சிருந்தாலும் இங்கே பொண்ணையுமே வந்து இவங்க உஷா கர்ப்பமாக இருக்கிறது ஒரு நல்ல குழந்தையை பெற்றுக்கணும், சொல்லப்போனால் அவங்க லைஃப் டைமில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காகவே ரொம்பவே சந்தோஷமாக வச்சுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சண்முகமும், பரவாயில்ல பொண்ணு கையெல்லாம் நம்ம நலுங்கு வைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நலுங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு இந்த பக்கம் பொன்னியும் சக்தியும் ஓரமாக வந்து நிற்கும் போது இப்போவும் போல இங்கே வெண்ணிலாவுமே பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், இவன் நலுங்கு வச்சுட்டா மட்டும் இவளுக்கு வாழ்க்கையில் குழந்தை கிடச்சிருமா, இவள் வாழ்க்கையே இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் 2 மாசத்துல இந்த வீட்டை விட்டு போக போகிறவளுக்கு வாழ்க்கையில் குழந்தை வேணுமா, அப்படி ஒரு ஆசை வேற இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க பிரீத்தியுமே இங்கே வெண்ணிலா கூட சேர்ந்துக்கிட்டு, இவ பண்ண துரோகத்துக்கு முதல்ல இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, ஆனால் இந்த வீட்டில் இருக்கவங்களாம் ஏமாற்றி எப்படியோ இந்த வீட்டில் அவளும் இந்த வீட்டோட மருமக அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ கூட பாரு, பியூட்டி பார்லர் பொண்ணுங்க கூட இதுமாரி அவளுமே வேலை செய்கிற மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணுங்களை மட்டும் அமுச்சு வச்சுட்டு இவ பாரு இங்கே தான் இருக்கா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்க மூலமாக தனக்கு தேவையான வேலையை செஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே பொண்ணி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ வெண்ணிலாவும் இருந்துக்கிட்டு பொண்ணியோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி, நீ எத்தனை வருஷம் சக்தி கூட கல்யாணம் ஆகியிருந்தாலும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் உனக்கு குழந்தை கிடைக்காது, அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும், இந்த மாதிரி அந்த மாதிரி ராசிலாம் உனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. இது கேட்டவொன்னே இந்த பக்கம் பொண்ணுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அவங்களுமே தன்னோட மனசில் எப்படினாலும் நம்ம மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு தான் நம்ம வெளியில் போகிறோமே, அப்போ எதுக்காக இவங்க மேலே நம்ம கோவப்படணும்னு சொல்லிட்டு அவங்களுமே சைலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த உஷாக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. சொல்லப்போனால் அவங்களுமே இந்த மாதிரி குழந்தை இல்லாத டைமில் ரொம்பவே அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி நிறைய இடங்களில் வந்த பேச்சு, நிறைய பேர் அவங்கள கஷ்டப்படுத்தி பேசினது, இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு முதல்ல நிறுத்து வெண்ணிலா, இன்னொரு டைம் நீ பொண்ணியை பார்த்து இந்த மாதிரி உனக்கு குழந்தையே வராது, உனக்கெல்லாம் குழந்தை பிறகு தகுதியே கிடையாது, இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ண அப்படின்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு சிலருக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறது அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். உனக்கெல்லாம் என்ன தெரியும், நீ எல்லாம் வந்து உன்னோட வாழ்க்கைக்காக ஒருத்தரை கொல்ல துணிச்சவ தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட இந்த பக்கம் வந்து உஷாவுமே பேசிடுறாங்க. இதை பார்த்தவொன்னே இங்கே வெண்ணிலாவுக்குமே என்ன பேசுறதுன்னு தெரியல, பயங்கரமாக ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க சண்முகமும், பரவாயில்ல உஷா பொண்ணியை புரிஞ்சுக்கிட்டு பொண்ணிக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் உஷா மேலுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு பிரீத்தி, இன்னொரு டைம் வந்து நீ இந்த குழந்தை பார்க்குற விஷயத்தை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனீங்க அப்படின்னா நீங்களாம் எங்கள் கூட இந்த வீட்டில் இருக்கிறவங்கன்னு கூட நம்ம நினைக்க மாட்டேன், உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உண்மையாலுமே அந்த மாதிரி கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களோட மனநிலையை போய் கேட்டுப்பாரு, எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும், அது எந்த அளவுக்கு அவங்க ஜீர்ணிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும், உங்களுக்குலாம் என்னடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மரியாதை இல்லாமல் பேசிடுறாங்க. இங்கே உஷா பேசின பேச்சுக்கு இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தக்கச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக இங்கே சந்திரசேகரும், சரி விடுமா, அவங்க தெரியாமல் பேசிட்டாங்க, எதுக்காக நம்ம கோவப்படுற விடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே உஷாவுமே இருந்துக்கிட்டு, நீ வா பொன்னி, நீ முதல்ல என் பக்கத்தில் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட பொன்னியை தான் இடத்துல வச்சு பார்த்து அவங்களையுமே தான் பக்கத்தில் வந்து நிற்க சொல்கிறாங்க. எங்கள் பொண்ணுக்குமே கண்ணில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது, என்னையுமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, என்னோட எண்ணத்தை அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சண்முகம் தான் பயங்கர ஹாப்பி, பரவாயில்ல என் ஒய்ஃப் இப்பயாவது பொண்ணியை புரிஞ்சுக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பிரீத்திக்கும் வெண்ணிலாக்கும் மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடுது. சே, இந்த பொண்ணியை இப்படி பேசி ஏதாவது மட்டம் தட்டிடலான்னு பார்த்தா இப்போ சம்மந்தமே இல்லாமல் உஷா உள்ளே போந்து நம்மளே அவமானப்படுத்திட்டாங்களே, இதுக்கு தான் இந்தமாரி சபையில் வச்சு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படின்ட்டு 2 பேருமே கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இந்த வீட்டில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இங்கே ஸ்வேதாவும் ஸ்வேதாவோட ஹஸ்பண்டும் உள்ளே வராங்க. சொல்லப்போனால் அவங்க சுந்தர் எதிர்பார்த்து தான் வராங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இங்கே சுந்தர் இங்கே இல்லை. ரொம்பவுமே கேஷுவலாக உள்ளே வந்த உடனே இங்கே சண்முகமும், நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நாங்கள் சுந்தரோட ஃப்ரெண்டு தான், அவரை பார்க்கலான்னு தான் வந்தோம், வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் தான் தன்னை கூப்பிட்டதாகவும் சுந்தர் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு தன்னை வர வச்சதாகவும் சொல்கிறாரு. இது கேட்டோன்னா இங்கே சந்திரசேகரும், சரி வாங்க நீங்கள் உள்ளே வாங்க, சுந்தர் இந்தமாரி ஒரு முக்கியமான விஷயமா வெளியில் போயிருக்காங்க, அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க, நீங்கள் அது வரைக்கும் நான் ஃபங்க்ஷனில் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே பொண்ணையுமே அங்கே வந்திருக்க ஸ்வேதாவோட முகத்தை பார்த்தோன்னா ரொம்பவே டவுட் ஆகுறாங்க. இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்தனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது சுந்தரி இந்த பொண்ணு தானே கார்ல கூட்டு போனாரு, அந்த பொண்ணு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சுந்தர தேடி வந்திருக்காங்க? ஒருவேளை இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஆளை பார்த்தா எனக்கு வந்து நல்லவர் மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அந்த ஸ்வேதாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே சுந்தரோட ஒய்ஃபும் அவங்க அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. அவங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்த உடனே இங்கே உஷாவுமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே உங்களை இருக்க சொன்னால, நீ எதுக்காக இந்த மாதிரி ஃபங்க்ஷனை விட்டு நீங்கள் கிளம்புனீங்க? நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன், கடைசியில் இப்படி கிளம்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உஷாவுமே கொஞ்சம் பவானி கிட்ட கோச்சிக்கிறாங்க. அப்போ பவானியுமே ஒரு முக்கியமான வேலைன்னு தான் போயிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை விட, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேஷுவலாக பேசிட்டு சுந்தரமே ரிலாக்ஸ்ட் ஆகுறாரு. அப்போ ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு அப்படியே ரைட் சைடு திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடத்துல ஸ்வேதா நிற்கிறாங்க. அதே நேரத்தில் ஸ்வேதாக்கு பின்னாடி அவரோட ஹஸ்பண்டுமே நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இங்கே சுந்தருக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ போச்சு, இவன் வீட்டுக்கு வந்துட்டானா, இவன் என்ன சொல்லி வச்சிருப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட அங்கே ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு, உனக்கு என்ன வேணும், நீ எதுக்காக இங்கே வந்த, நான் தான் சொன்னல உனக்கு 2 நாளில் பணம் ரெடி பண்ணி தரேன்ட்டு, அதுக்குள்ளே எதுக்கு வீட்டுக்குலாம் வர அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கோவப்பட பார்க்குறாரு. அப்போ கரெக்டாக அவருமே இருந்துக்கிட்டு சந்திரசேகர்கிட்ட, நான் அப்படியே அங்கிள்கிட்ட எல்லாம் பேசிட்டேன், சொல்லப்போனால் அவர் தான் என்ன ஃபங்க்ஷனில் கலந்துக்குங்கன்னு சொன்னார், நானும் என் தங்கச்சி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறோம், கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இந்த டீலிங் எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இங்கே சுந்தர பயமுறுத்துறதுக்காக வேணுமே கொஞ்சம் அமைதியாக விடுறாரு. இதே நேரம் இங்கே சந்திரசேகரமே வந்து, தம்பி வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்வேதாவோட ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே பரிமாறுறாங்க. அப்போ எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கே சுந்தருக்கு மட்டும் சாப்பாடு இறங்கவே இல்லை. அவர் ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காரு. இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே, அதை விட இங்கே ஸ்வேதா வேற கூட்டிகிட்டு வந்திருக்கான், வேற ஏதோ பிரச்சனையாச்சுன்னா நம்ம தான் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஸ்வேதாவோட ஹஸ்பண்டும் அங்கிறது கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே சுந்தரை கூப்பிட்டு, இங்கே பாரு சுந்தர், இது நான் உன் வீட்டுக்கு சும்மா ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போனேன்னு நினைக்காத, சொல்லப்போனால் என்னோட தங்கச்சியோட குடும்ப ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போயிருக்கேன், சும்மா கிடையாது. ஏன்னா என் தங்கச்சி இதே வீட்டில் தானே வந்து வாழ போறா, அதுக்காக தான் இந்த வீட்டுக்கு என் தங்கச்சி கூட்டிட்டு வந்தேன், இந்த வீடை காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சுந்தரமே ரொம்ப கோவப்பட்டுட்டு, நீ கேட்குற பணத்தை நான் தான் தரேன்னு சொல்லிட்டேன்ல, மறுபடியும் எதுக்காக என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே ஸ்வேதாவோட ஹஸ்பண்டும் இங்கே சுந்தரோட தோளில் கை வச்சுட்டு, இங்கே பாரு, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசினேன், எனக்கு 1 லட்ச ரூபா இன்னைக்கு ஈவினிங் வேணும்னு சொன்னேன், ஆனால் நீ என்னை மதிக்கவே இல்லை, என்னை மதிக்கலான்னா என்ன ஆகும்னு உனக்கு பயத்தை காட்டுறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். ஆனால் இதேமாரி அடுத்த டைம் இப்படி ரிலாக்ஸ்டாக போகணும்னு நினைக்காத, அடுத்த டைம் இந்த உண்மையை வீட்டில் சொல்லி உன்னையும் என்னோட சேர்த்து வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போக விட மாட்டேன். சொல்லப்போனால் என் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை தேவைப்படுது, இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ என் தங்கச்சியோட வாழ போகிற, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுவேன். அதனால ஒழுங்காக நான் சொல்கிறத நீ தெளிவாக கேட்கணும். எனக்கு எப்போ பணம் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக உனக்கு நான் கால் பண்ணுவேன். நான் கால் பண்ணி எனக்கு அன்னைக்கு உள்ளே எனக்கு பணம் வந்து சேரணும், அப்படி சேரலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. அதை விட முக்கியமாக என் தங்கச்சிக்கு போய் நான் மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே, அதுக்கு நான் எல்லா ஆதாரமும் என் கையில் இருக்குது, அதனால் நீ எப்படியுமே என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் சுந்தரமே தலையில் கை வச்சுட்டு இங்கே ரைட் சைடு திரும்பும்போது தான் தெரியுது இங்கே சுந்தரம் அவங்களும் பேசிகிட்டு இருந்த விஷயத்த இங்கே பொண்ணியுமே கேட்டிருக்காங்க. அதை கேட்டுட்டு பொண்ணியுமே ரொம்ப கோபத்தோட சுந்தரை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சுந்தர் மேலே இருக்கிற கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிவானி பாப்பா பவானி அவங்களோட லைஃபை யோசிச்சு தான் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆள் இந்த வீட்டுக்கா, சே இந்த ஆள் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறானோ அப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப கோபத்தோட அதுக்கப்புறம் அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக வெளியில் கிளம்பி போகிறாங்க. ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுந்தருக்குமே இன்னுமே தூக்கி வாரி போடுது. இதுக்கு மேலே இந்த பொண்ணு என்ன செய்ய போகிறாளோ, நம்மளை பற்றி எனக்கு எல்லா உண்மையும் இவளுக்கு தெரிஞ்சிருச்சு, அடுத்து என்ன நடக்க போதோ அப்படி தெரியலையேன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு.